கோயிலுக்குள்ள பூந்து கலவரம் பண்றாங்க. இதே முருகன் கோயிலுக்குள்ள பிஜேபிக்காரன் போன February 4 ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டு பிஜேபி கொடிய கோயிலுக்குள்ள கொண்டு போயிட்டான். திருப்பரங்குன்ற கோயில்ல 144 இருக்கும் போது போலீஸ் மீறி போனானா, போலீஸ் துணையோட போனானான்னு தெரியாது, அவனை கூட ரிமாண்ட் பண்ண. ஏழ்மையான மக்கள் இருக்கிற பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியா செலக்ட் பண்ணி வைக்கிறவங்க நிறைய முழுக்க உள்ள 500 ரூபாய் 1000 ரூபாய். இதுக்கு முழுக்க RSS, சங் பரிவார அமைப்புகள், பஜ்ரங் தள், பிஜேபி எல்லாரும் வேலை பார்த்து ஆளை திரட்டுறாங்க. கூட்டணி கட்சியிலும் வேலை பார்த்து திரட்டுறாங்க. இப்போ இவரெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போனா அவங்க பேர் விவரம் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது. அவங்க கொடுத்தா நாளைக்கு பிரச்சனை வந்தா RSSல் முகம் தெரியாத நபர்கள் அதில் மாட்ட வேண்டியது. ADMK அதில் வேலை செஞ்சது மாட்ட வேண்டியிருக்கும். டிடிவி தினகரன் OPS டீம் வேலை செஞ்சது தெரியும். இதை தவிர்ப்பதற்காக திட்டமிட்டு நாங்கள் பாஸ் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு கூட்டம் வரும்னு காவல்துறை கணிக்கணும்னா கூட முன்கூட்டியே இந்த பாஸ் வாங்கினா தான் அதுக்கான ஏற்பாடு பண்ண முடியும். பெங்களூர் மாதிரி ஸ்டாம்ப் பேட் நடந்தா என்ன செய்ய முடியும்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு இந்த பேப்பர்ல செய்தி வந்திருக்கு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தராத சங்கிகளுக்கு முருகன் மாநாடு ஒரு கேடா அப்படின்னு கேட்டாங்க. இது கரெக்டு தானே? மத்திய அரசில் காலி பணியிடங்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளன. இது குறித்து மோடி கவலைப்படுவதில்லை. அவங்க ஒரு அரசியல் பிரச்சார இயக்கம் நடத்துறாங்க. அதுல மோடியை விமர்சனம் பண்ணி தான் ஆவாங்க. பல லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கலன்றது உண்மை தானே. இளைஞர்களுக்கு வேலை இல்லை அதை பேசினா அவன் போய் தகராறு பண்றான், அடிக்கிறான். அந்த காணொலிகள் எல்லாத்திலுமே திமுக அரசுக்கு எதிரான செய்தி மறைமுகமாகவும், மோடிக்கு ஆதரவான செய்தி. நீங்க அந்த அவங்க முருகன் மாநாட்டுக்கான காணொலியிலே மோடி படத்தை போடுறாங்க. அதே அரசியல் தானே. ராமனை வச்சு இங்க இது மாதிரி நிகழ்ச்சி நடத்த கூட்டம் வராது தமிழ்நாட்டில். அப்போ முருகன் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. முருகனுக்கும் மக்களுக்கும் நெருக்கமான ஒரு பிணைப்பு தமிழ்நாட்டில். அதை பயன்படுத்தி அரசியல் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் மதத்தை கலக்கிறதா மிகப்பெரிய பிரச்சனை. சேகர்பாபு கலந்தாருன்னா, பிஜேபி கலந்தாருன்னா யாருனாலும் அது பிரச்சனை. செல்லூர்ராஜ் சொல்றாருல, எடப்பாடி சொன்னா நான் போவேன்னு. சந்தர்ப்பவாதத்துக்கு எந்த பக்கம் வேணாலும் எப்படி வேணாலும் சேர்ந்து பயணிக்கிற நபர்கள் தான் அவங்க. தமிழ்நாட்டை இப்ப எழுதி வச்சுட்டு போனா எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. முருகனுக்கு பூஜை பண்ணா ஆகம முறைப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகமத்தை அவர் தீவிரமா பேசக்கூடிய சிவாச்சாரியார்களும் பட்டாச்சாரியார்களும் மற்ற பார்ப்பன அர்ச்சகர்களும் இன்னைக்கு ஆகமத்தை மீறி முழுக்க இங்க போய் ஒரு ரோட்ல முருகப்பெருமான் சிலையை நாங்க வச்சு பூஜை பண்றோம், யார் வேணாலும் பூஜை பண்ணலாம் அப்படின்னா இப்ப ஆகமம் உங்களை தடுக்குமா? தடுக்கதான். இப்ப நீதிபதி அவர்கள்ட்ட நாங்க இதை சொல்ற போது நீதிபதி என்ன பதில் சொன்னார்னா, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இந்து முன்னணி நடத்த இருக்கும் கலவர மாநாட்டிற்கு எதிராக நீதிமன்றத்திலும் வெளியில் மக்களை திரட்டியும் போராடி வருகின்ற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களிடம் தான் பேச இருக்கிறோம். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம் தோழர். இன்னைக்கு அதாவது நாளைக்கு மாநாடு, இந்த அறுபடை வீடோட மாதிரி வச்சு அங்கே பூஜை பண்ணிட்டு வராங்க. அது அந்தபடி ஒரு பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நீதிமன்றத்தில் வாதிட்டு இருக்கீங்க. ஆனால் அதை மீறி இன்னைக்கு நீதிமன்றத்தோட அனுமதியோடு அந்த பூஜைகள் நடக்குது. ஆயிரக்கணக்கில் மக்கள் அங்கே வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ மக்கள் வந்துட்டு இருக்காங்க எக்ஸாக்டாங்க? அதுதாங்க, ஆரம்பத்தில் மக்கள் ரொம்ப குறைவாக தான் வந்தாங்க, ஒரு 2000-3000 பேர் அப்படின்னு. ஆனால் நேற்று இன்னைக்கெல்லாம் மக்கள் 20,000 பேர் 30,000 பேர் அப்படி வராங்க மக்கள். இப்போ முழு நாளும் அவ்வளோ மக்கள் போகிறாங்க. இப்படி போகிறது அப்படின்றதே ஒரு ஆபத்தான ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். மக்கள் எப்படி வராங்கன்னா, அங்கே பொருட்காட்சி போல் 6 படை வீடு மாதிரி வச்சுருக்குறாங்க, நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் என்ற சுற்றுலா கண்ணோட்டத்தில் மக்கள் வராங்க. இந்த மக்களை அடுத்த கட்டமாக இவங்க மதவெறிக்கு தயார்படுத்துறதுக்கான வேலையை செய்வாங்க. எப்படி சொல்கிறீங்க? இப்போ முதற்கட்டமாக இப்படி கூட்டு வருவாங்க. அடுத்தடுத்து நாளைக்கு பேசுகிற மாநாட்டின் செய்திகளை அவங்க எல்லாருக்கும் அனுப்புவாங்க. இப்படி ஒரு நெட்வொர்க் அவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே போய் பேசுவாங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து நடக்கிற நிகழ்ச்சிகளை அவங்கள கூப்பிடுவாங்க. இப்படி தொடர்ச்சியாக அவர்களோடு கான்டாக்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒரு இந்துத்துவ மயமாக்குறது, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை பேசுறது, இந்த கண்ணோட்டத்தை உருவாக்குறது, இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கான ஒரு மக்கள் பேச உருவாக்குறது. தன்னிச்சையாக வராங்களா இல்லை இவங்க வண்டி வச்சு கூப்பிட்டு? இவங்க நிறைய முயற்சி பண்ணி தான் கூப்பிட்டு வராங்க. ஆனால் கொஞ்சம் பேர் சுற்றி பார்க்குறது என்ற முறையில் வராங்க. இப்படி தான் அது மிக்சிங்காக தான் இருக்குது. நாளைக்கு அவங்க முழுக்க பணமெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அவர்களுக்காக தினகரன் கட்சி, OPS, ADMK ஆட்கள் எல்லோரும் வேலை பார்க்குறாங்க. இவங்க எல்லாம் இந்த உசிலம்பட்டி கிராம பகுதிகள் எல்லாம் சுற்றி இருக்க மாவட்டங்கள் எல்லாத்துலேயும் இந்த கட்சிக்காரங்களாம் வேலை பார்த்து இவங்களுக்கு ஆட்களை திரட்டுறது அப்படின்ற முயற்சியில் இன்னைக்கு மதுரை மக்கள்கிட்ட வந்த தகவல்களில் ஒவ்வொரு கோயிலுக்கும் பிஜேபி அரசுக்காரங்க போகிறாங்க. இந்த கோயில் வாசல் நின்று நோட்டீஸ் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு மாநாட்டுக்கு வாங்க, அங்கே சாமி கும்பிடுவாங்க, அங்கே எல்லாம் இருக்குது, 500 ரூபானால் வாங்கிக்கோங்க, 1000 ரூபானால் வாங்கிக்கோங்க என்று சொல்லி பல பகுதிகளில் ஆட்களை திரட்டிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா கோயில் வாசலையும் நின்று திரட்டுறாங்க. சில பகுதிகள் இந்த வைகாட்டை ஒட்டின பகுதிகள், அங்கே ஓபுலாபுரித்துறை இந்த ஏரியாவில் எல்லாம்
அங்கே உள்ள கோயில், அங்கே ஒரு கோயிலை தான் செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் உள்ள பகுதியில் செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவெலாம் கொஞ்சம் ஏழ்மையான மக்கள் இருக்கிற பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியாக செலக்ட் பண்ணி வைகரையே வந்து நிறைய முழுக்க உள்ள போகுது 500 1000 கொடுத்துட்டு வர்றது அப்படின்றத நேரடியாக அவங்க பேசி தான் கூப்பிட்றாங்க. நாளைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கான அது எத்தனை கோடினாலும் இறக்கி பெரிய கூட்டத்தை போட்டு காட்டணும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னோட்டமா இருக்கு. இல்ல மாநாடுக்கு மட்டும் வர சொல்றதா இல்ல இப்ப நடக்கிற இந்த பூஜைக்கே பணம் கொடுத்து கூப்பிடுறாங்க. நாளைக்கு மாநாட்டுக்கு வந்து அதுக்கு தனியா கொடுக்குறோம்னு சொல்லி பேசுறாங்க. இது இந்து முன்னணி மட்டும் தான் செய்தா இல்ல பாஜக எல்லாமே செய்யறாங்க. பாஜக, சங் பரிவார அமைப்பை சேர்ந்த எல்லா துணை அமைப்புகள் எல்லாம் மொத்தமா களத்தில் இறங்கி மதுரையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. காவல்துறைக்கு இந்த நடவடிக்கை எதனா தெரியும்? காவல்துறைக்கு எல்லாம் நல்லா தெரியும். மற்றவங்க எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றவங்க அவங்களை யாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண கிடையாது. நம்ம இது போல எங்கேயாலும் போய் நின்று பஸ் ஸ்டாண்ட்ல அங்கெல்லாம் கூப்பிட்டா விடுவாங்களா? கிடையாது. அவங்க ஃப்ரீ ஹேண்டுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படிதான் இன்னைக்கு இந்து முன்னணியும் சங் பரிவார அமைப்புகள் மதுரை முழுக்க எல்லாம் தமிழ்நாடு முழுக்க அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல கூட அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீதிமன்றத்தில் சொன்னதை மீறி செஞ்சா கூட காவல்துறை பெருசாக தடுக்கிறது கிடையாது. இந்த கூட்டம் பிஜேபிக்கு வந்த கூட்டம் என்ற அடிப்படையில் இது எலெக்ஷனுக்கான ஒரு முன்னோட்டமாக, எப்படி திமுக பொதுக்குழு நடத்தி ஒரு முன்னோட்டம் ரோட் ஷோலாம் நடத்துனாங்கல்ல, அதே போல் முருகனை பயன்படுத்தி தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இவர்கள் இந்த நிகழ்ச்சியை மாற்றுவதற்கான முயற்சி தான் பண்ணுறாங்க. இல்லைன்னா ஆரம்பத்திலே இதை நாங்கள் எச்சரிக்கை பண்ணோம், இந்த பூஜைக்கு வந்து அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா கோயிலில் போய் பூஜை செய்யறன்றது வேறு. இதில் என்ன பிரச்சனை? இவங்க நடத்துறது இந்து முன்னணி நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியில் வர்ற பூஜை என்பது வேறு. ஏன்னா இப்போ பாபர் மசூதி இடிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கண்ணோட்டத்தில் தான் இவர்கள் மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இங்கே திராவிட இயக்க சிந்தனை, கம்யூனிஸ்ட் சிந்தனைலாம் ஆழமாக வேரூன்றி தமிழ் மீதான பற்று இதெல்லாம் இருக்கிறதுனால அதே போல் உடனே பண்ண முடியல. ஆனால் இதற்கான உத்தியாக இப்போ முருகன் இப்போ ராமனை வச்சு இங்கே இது மாதிரி நிகழ்ச்சி நடத்தினா கூட்டம் வராது தமிழ்நாட்டில். அப்போ முருகன் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. முருகனுக்கும் மக்களுக்கும் நெருக்கமான ஒரு பிணைப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. அதை பயன்படுத்தி அரசியல் பண்ணுறது அப்படின்றதான். இதுக்கு முதல்ல வந்து இந்த தவறுக்கு முன்னுதாரணம் செய்தவர் சேகர்பாபு. ஓகே, அவர் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினார். அப்போவே எல்லாரும் பேசி அதை தடுத்துருக்கணும். இப்போ அவங்க அதான் சொல்கிறாங்க, நீ நடத்தினீல அப்படின்னு. சேகர்பாபு ஒரு சங்கி, இவங்களும் சங்கிகள் அதே போல் செய்கிறாங்க. அப்போ இவங்க சொல்லி தான் அது நடந்துச்சோன்னு நம்மளுக்கு இப்போ சந்தேகம் வருது. நம்ம அப்போ வேணான்னு சொன்னோம், இது நடத்தாதீங்க. ஒரு அரசோட வேலை, கச்சாரணிசி துறையோட வேலை பக்தியை பரப்புறது கிடையாது. நீ பக்தியை பரப்புனா அவன் மூட நம்பிக்கையை பரப்பி ரெண்டையும் இணைச்சு அந்த க்ரௌடு அங்கே தான் போகும். வாய்ஸ் ஆஃப் டிஎன் கூட்டத்தில் நீங்கள் ஆமாம் எல்லாரும் அதை வந்து பேசணும். ஆனால் வந்து அன்னைக்கு அரசாங்கம் கவனத்தில் நீதிமன்றத்தில் அந்த மாநாடை முன் வச்சு சொல்லியிருக்காங்களா, இது நடத்திருக்குல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தில். ஆமாம், நீதிபதி கேட்டார். நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள், நீங்கள் பழனியில் நடக்கிற முருகன் மாநாட்டை நீங்கள் அப்பையெல்லாம் எதுக்கலையே, அதை மட்டும் எதுக்க மாட்டேறீங்க, இதை மட்டும் ஏன் எதுக்குறீங்க அப்படின்னு கேட்டார். நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் அப்பையே எதுத்தோம், மற்ற கட்சியில் எதுக்கலாம், அப்பையும் எதுத்தோம் இப்பையும் எதுக்குறோம். இது வந்து மிக்சிங் ஆஃப் ரிலீஜன் வித் பாலிடிக்ஸ் வந்து வெரி டேஞ்சரஸ் ஒன் அப்படின்றத சொன்னோம். அரசியலில் மதத்தை கலக்கிறதா மிகப்பெரிய பிரச்சனை. அது திமுக கலந்தான்னா, சேகர்பாபு கலந்தான்னா, பிஜேபி கலந்தான்னா, யாருனாலும் அது பிரச்சனை தான். உலகம் முழுவதும் பிரச்சனை. அது நீங்க சொல்லியிருந்தீங்க அரசியல் மத நடவடிக்கைகள் அரசியலை கலக்கிறதுன்னு சொல்லி, அதோட வழிமுறைகளை தான் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. நேத்து சிபிஎம் தோழர்கள் திண்டுக்கல்ல திருமுனை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்து முன்னணிக்காரங்க வந்து தாக்கி இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலையும் போய் மறுபடியும் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஆனா இப்போ இந்த பிஜேபி இதை ஒட்டி அனுப்புற விளம்பரங்கள் இருக்குல்ல, நயினார் நாகேந்திரன் பேசுறாரு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிஜேபி வைக்கக்கூடிய தமிழ்நாடு மீது இருக்கக்கூடிய அரசு மீது இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ், பெண்கள் பாதுகாப்பு, அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும், அப்புறம் போதைப் பொருட்கள் விஷயம், HRNC வந்து கைப்பற்றுறது, இந்த விஷயங்கள்லாம் வச்சு இந்த மாநாடுக்கு அழைப்பு விடுறாங்க. இது நேரடியாக அரசியல் கூட பொருந்ததான் இருக்குது. நீதிமன்றம் எப்படி இப்படி ஒன்று நடக்காதுன்ற முடிவுக்கு வந்தது? அதாவது இது நீதிமன்றத்தில் நாங்கள் எச்சரிக்கை பண்ணோம். முதல் விஷயம், ஆகமம் முருகன் கோயில் எல்லாம் ஆகம கோயில் என்று முருகன் கோயிலில் இருக்க பார்ப்பன அர்ச்சகரை தான் காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. HRNC துறையும் சொல்லுது. இப்போ முருகனுக்கு பூஜை பண்ணால் ஆகம முறைப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயலூர் முருகன் கோயிலில் நம்ம வழக்கு போட்டு அது ஆகமத்துக்கு முரணாக தமிழ்நாடு அரசு அர்ச்சகர்களை நான் பிராமணனை நியமிச்சிருக்கிறது என்று சொல்லி அந்த ஒரு காரணத்தை வச்சு டினாமினேஷன்லேருந்து நியமிக்கலை. ஆகமம் வந்து அந்த பார்ப்பன டினாமினேஷனை மட்டும்தான் அங்கீகரிக்கிறது என்று சொல்லி நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் அர்ச்சகர் நியமனத்தை ரத்து பண்ணார். அதுக்காக அப்பீல் போட்டு இப்போ ஸ்டே இருக்குது. அப்போ மட்டும் இல்லை, 1972 சேசம்மாள் வழக்கு முதல் திமுக அரசு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. கருவறையில் தீண்டாமை ஒழிப்பதற்கு அனைத்து சாதி அர்ச்சகராகலாம்
அப்படின்னு கொண்டு வரபோது அதை எதிர்த்து வழக்கு போட்டு சேசம்மாள் வழக்கில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அப்பயும் தமிழ்நாட்டில் தான் போனாங்க. ஆகமத்துக்கு முரணா நீங்கள் பண்ணக்கூடாது என்று உத்தரவு போட்டாங்க. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் போட முடியாமல் அந்த சிக்கல் நீடிச்சுக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு ஆகமத்தை அவங்க முன்வைக்கிறதான். இப்போ ஆகமத்தை அவர் தீவிரமாக பேசக்கூடிய சிவாச்சாரியார்களும் பட்டாச்சாரியார்களும் மற்ற பார்ப்பன அர்ச்சகர்களும் இன்றைக்கி ஆகமத்தை மீறி முழுக்க முழுக்க இங்கே போய் ஒரு ரோட்டில் முருகப்பெருமான் சிலையை நாங்கள் வச்சு பூஜை பண்ணுறோம், யார் வேணாலும் பூஜை பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஆகமம் உங்களை தடுக்குமா? தடுக்கதான் சொல்லுங்கள். இப்போ ஆகமத்தை ஃபாலோ பண்ணுமா இல்லையா? இப்போ நீதிபதி அவர்கள்ட்ட நாங்கள் இதை சொல்கிற போது நீதிபதி என்ன பதில் சொன்னார்னா, ஜவுளி கடையில் கடவுள் சிலை வச்சுருக்குறாங்க, வேறு இடங்கள்லாம் வச்சுருக்குறாங்க, அதெல்லாம் பிரச்சனையா, அது போல தான் இது அப்படின்னு சொன்னார். ஆனால் அது அடிப்படையில் தவறு. ஜவுளி கடையில் வைத்திருக்கும் சிலைக்கு பூஜை செய்கிறது கிடையாது. அது ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். நம்ம டேபிளில் ஒரு சாமி சிலை வச்சுருப்போம், ஒரு பெரியார் சிலையை வச்சுருப்போம், அம்பேத்கர் சிலையை வச்சுருப்போம், அப்படி தான். அப்போ அந்த சிலைக்கு சக்தி உண்டு என்று மக்கள் ஜவுளி கடையில் உள்ள சிலையை வழிபடுறது கிடையாது. சரிங்களா? அந்த சிலைக்கு சக்தி உண்டு, நீங்கள் வழிபடுங்கன்னு சொல்லி அவங்களும் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் இங்கே ஆறுபடை வீடுகளை போல் மாதிரி உருவாக்கி அந்த சிலைக்கு சக்தி உண்டு என்ற அடிப்படையில் வழிபாடு நடத்தப்படுகிறது. இது சீட்டிங். ஆறுபடை வீடுகள் நீங்கள் வைக்கணும்னா ஆறுபடை வீடுகளில் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கணும், அரங்காவலுக்குள்ளே பெர்மிஷன் வாங்கணும். அதை நீங்கள் செய்யலை. அடுத்து ஆகமங்களை மீறி இங்கே பண்ணுறீங்க. எத்தனையோ ஆகமங்களை சொல்லிட்டாங்க. முத்தமிழ் முருகன் மாநாட்டில் கூட பூஜை பண்ணலை, ஆனால் இங்கே பிஜேபிக்கு பூஜைக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க. அதை தாண்டி அந்த ஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கு பெர்மிஷன் வாங்கலை. மத வழிபாடு நடத்தினா கலெக்டர் பெர்மிஷன் வாங்கணும். இது எதையுமே நீதிமன்றம் கணக்கில் கொள்ளல. அதாவது இந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ நீங்கள் ஆறுபடை வீடு பெர்மிஷன் வாங்காமல் வச்சுக்கலாம், ஆகமத்தை மீறி பூஜை பண்ணலாம், கடவுளுக்கு சிலையை பிரதிஷ்டை பண்ணாமல் நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பில்டிங் டெம்பரரி பில்டிங் எரெக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு பெர்மிஷன் வாங்கணுமா? வாங்க வேண்டியதில்லை, ரைட்டு. அடுத்து கலெக்டர்கிட்ட மத வழிபாட்டுக்கு பெர்மிஷன் வாங்கணும் சட்டம் இருக்குது, வாங்க வேண்டியதில்லை. இப்படி எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. இப்போ கடைசியாக பாஸ் வரைய இல்லை, பாஸே வாங்க வேண்டியதில்லை. யார் வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் வந்துக்கலாம். ஒரு கோர்ட்டு எல்லா கண்டிஷனையும் பாதி உளவுத்துறையும் காவல்துறையும் இந்து முன்னணிக்கு சப்போர்ட் பண்ணாங்க, மீதி பாதி கோர்ட்டு சப்போர்ட் பண்ணி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உதவிட்டு இருக்காங்க அப்படின்றதான். இப்போ தமிழ்நாடு அரசின் மீதான இருக்க விமர்சனங்கள் இதை வச்சு ஒரு விளம்பரம் விடுறாங்களே, இது கோர்ட்டுக்கு காவல்துறை கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லையா? இதை மென்ஷன் பண்ண வேண்டாமா? அதாவது இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் இது அரசியல் மாநாடு அல்ல, அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னார். நீதிமன்றத்திலும் அரசியல் பேச மாட்டோம்னு அவங்க சொன்னாங்க. இது முழுக்க ரிலீஜியஸ் ஈவெண்ட், மத நிகழ்ச்சி அப்படின்றதான் இப்போ இதுவரை அவங்க வெளிப்படையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாநாட்டுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இது அரசியல் மாநாடு, தேர்தலுக்கான மாநாடுன்றதை மிக தெளிவாக எல் முருகன் அதேபோல் காடேஸ்வர சுப்ரமணியம் 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. இது அரசியல் மாநாடு தான் 2020 தேர்தலுக்குன்னு. இப்போ அதையும் நீதிமன்றத்தில் சொன்னோம். அதற்கு பிறகு தான் நீதிமன்றம் நிபந்தனைகள் விதிச்சாங்க. அதற்கு பிறகு இப்போ அவங்க பேசுகிறாங்க. உதாரணமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட சண்டை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் என்ன சொல்கிறாங்க? இன்றைக்கி இந்த பேப்பரில் செய்தி வந்திருக்கு. ஒரே விஷயந்தான். அதாவது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வாங்கி தராத சங்கிகளுக்கு முருகன் மாநாடு ஒரு கேடா அப்படின்னு கேட்டாங்க. இது கரெக்டு தானே? இளைஞர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க? மத்திய அரசில் காலி பணியிடங்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளன, இது குறித்து மோடி கவலைப்படுவதில்லை. அவங்க ஒரு அரசியல் பிரச்சார இயக்கம் நடத்துகிறாங்க, அதில் மோடியை விமர்சனம் பண்ணி தான் ஆவாங்க. பல லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கலன்றது உண்மை தானே? இளைஞர்களுக்கு வேலை இல்லை, அதை பேசினா அவன் போய் தகராறு பண்ணுறான், அடிக்கிறான். ஹாஸ்பிட்டல் அங்கேயே அடிக்கிறாங்க. இவங்க ஆன்மீக மாநாடு பிரச்சனை இல்லை ஆன்மீக நான் என்ன அரசியல் நிகழ்வில் அரசியல் பேசுகிறாங்க, அதவே அவன் போய் அடிக்கிறான். இங்கே ஆன்மீக மாநாடுன்னு சொல்லிட்டு அரசியல் பேசுகிறாங்க. இப்போ நடக்கிற மாநாடுனா மாநாட்டுக்கு சுற்றி நடக்கிற பிரச்சாரத்திலே அரசியல் இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ வர்ற காணொலிகள் எப்படி இருக்கு பார்க்குறீங்கள? அந்த காணொலிகள் எல்லாத்துலேயுமே திமுக அரசுக்கு எதிரான செய்தி மறைமுகமாகவும், மோடிக்கு ஆதரவான செய்தி. நீங்கள் அவங்க முருகன் மாநாட்டுக்கான காணொலியிலே மோடி படத்தை போடுறாங்க, அதே அரசியல் தானே? ஊபியில் யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் என்ன அதிகரிச்சிருக்குன்னு போடுவியா? பெண்களுக்கு எதிரான குற்றம் 60% எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, டெல்லியில் நடக்குதுல்ல, அதுக்கெல்லாம் போடு. அப்போ மாநாடு நாளை நடக்கிற மாநாடு மட்டும் இல்லை, மாநாட்டுக்கு முன்பான எந்த நடவடிக்கையிலும் அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்றதான் நீதிமன்றத்தின் உத்தரவு. அவங்களே சொன்னது, நயினார் நாகேந்திரன் பேட்டி கொடுத்தது. ஆனால் அதை மீறி இவங்க நடத்துகிறாங்க. ரெண்டாவது, இது
ஆன்மீக மாநாடுல அரசியல் மாநாடு, கட்சி மாநாடு, கலவர மாநாடு நாங்கள் சொன்னோம். இப்போ இந்த இங்கே துவங்கிருச்சு திண்டுக்கல். கோர்ட்லேயே சொல்லியிருந்தீங்க இந்து முன்னணி வந்து ஒரு கலைவர அமைப்பு, ஆமாம், கொடுக்கூடாதுன்றத உதாரணங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ இது நடந்திருக்கு, இது மானிட்டர் பண்ண முடியாதா கோர்ட்டு? ஒரு சென்சேஷனான மாநாடு இல்லை இது. அப்போ அவங்களோட நடவடிக்கையை, அவங்க ஒரு பிரச்சாரத்தை, அவங்க வரது போறதுல மானிட்டர் பண்ணணும். இல்லை பண்ணணும். இதை விட அதிகமான தகவல் ஸ்டேட்ட இருக்கும், போய் கோர்ட்டில் சொல்லணும்ல. இப்போ அரசாங்க தரப்புல இருந்து இங்கே பாருங்க இவங்க இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் இ பாஸ் கூட பாஸே வேணான்னு சொல்கிறீங்க, நாளைக்கு இவங்களை எப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் கோர்ட்டு தான் பொறுப்பு அப்படின்னு கோர்ட் அப்ரோச் பண்ணணும்ல ஸ்டேட்டு. இப்போ நம்ம தனிநபர்கள் சொன்னால் உங்களுக்கும் பிஜேபிக்கும் நீங்கள் எதிரான கட்சி, எதிரான இப்போ எதிரான சிந்தனை கொண்டவங்க, நீங்கள் பேசுனா இப்படி தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் ஆதாரப்பூர்வமாக விவரங்களோடு போய் பேச முடியும். அன்னைக்கு பேசின ஸ்டேட் எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? இந்து முன்னணி அமைப்பை பற்றி சொல்கிற போது இந்து முன்னணியிலிருந்து இறந்தவர்கள் பேர் வாசிக்கிறாங்க. இந்து முன்னணியால் பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு சொல்லணும். இப்போ இந்து முன்னணியில் இறந்தவங்க லிஸ்ட்டை வாசிக்கிறது மூலமாக என்ன சொல்லுது? இஸ்லாமியர்கள் அவங்கள கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கோர்ட்ல இப்போ சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த விஷயம் திருப்பரங்குன்றம் இன்னை வரை நடக்கிற விஷயத்தை நீங்கள் பாருங்கள். இதில் முழுக்க முழுக்க அரசின் ஒரு பகுதி, உளவுத்துறையின் ஒரு பகுதி, எல்லாமே அரசு வழக்கறிஞர்கள் ஒரு பகுதி, எல்லாமே அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. இப்போ முதல்வருக்கு எப்படி உண்மை போகும்னு சொல்லுங்கள்? போலீஸில் பேசுனா 200 பேர் 300 பேர் தான் வருவாங்க, ஒன்றும் அங்கே கூட்டம் வராது. நீங்கள் எதுக்கு கூட்டம் வராதுக்கு நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? நீங்கள் எதுக்கு கூட்டம் இங்கே நடத்துகிறீங்க? கூட்டம் மணி சிங்கில் எதுக்கு நடத்துகிறீங்க? அப்படி சொல்கிறாங்க உளவுத்துறை போலீஸ். வேற நடக்குது, அப்படி வராங்க. எண்ணிக்கை அவ்வளவு கூடுதலாக நடக்குது. அது நீங்கள் உண்மை என்னவோ அதை மறைக்க முடியாதுல்ல. இப்போ உண்மை செய்தியை நீங்கள் முதல்வரிடம் உளவுத்துறை கொண்டு போனால் தானே அதற்கேற்ற அரசியல் நடவடிக்கை அவங்க பண்ண முடியும். முதல்வருக்கும் கம்மியாக தான் 200 பேர் 300 பேர் தான் உண்மையே மறைக்கிறாங்க உளவுத்துறைன்றதான். திருப்பரங்குன்றதுலேருந்து இன்னைக்கு வரையும் மறைக்கிறாங்க. முழுக்க உளவுத்துறை அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. காவல்துறை முக்கிய அதிகாரிகள்லாம் RSS கட்டுப்பாட்டில் இருக்காங்க. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தால் முதல்வர் தான் பொறுப்பாவார். முதல்வர் தான் பொறுப்பாவார். ரெண்டாவது, இந்த தமிழ்நாட்டில் மத வன்முறைக்கான களம் இங்கே அமைக்கப்படுகிறது. அது தடுக்கிறதுக்கான வேலையை பார்க்க வேணாமா? கோயிலுக்குள்ளே பூந்து கலவரம் பண்ணுறாங்க. இதே முருகன் கோயிலுக்குள்ளே பிஜேபிக்காரன் போன February 4 ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டு பிஜேபி கொடிய கோயிலுக்குள்ள கொண்டு போயிட்டான். திருப்பரங்குன்றம் கோயிலில் 144 இருக்கும்போது போலீஸ் மீறி போனானா, போலீஸ் துணையோட போனானான்னு தெரியாது, அவனை கூட ரிமாண்ட் பண்ணல. பெரியாரின் சித்தாந்தத்தை நாங்கள் தான் முன்னெடுத்து போகிறோன்னு கிளைம் பண்ணுற திமுக பெரியாரின் சித்தாந்தத்தை சரியாக முன்னெடுக்கணும்ல. அப்படி எடுக்கலன்னா அதை விமர்சிப்பது நமது கடமை அப்படின்ற முறையில் தான் இது ஒரு நட்பு ரீதியான விமர்சனத்தை நம்ம முன்வைக்கிறோம். ஏன்னா உண்மை செய்திகளை முதல்வருக்கு உளவுத்துறை கொண்டு போகிறதில்ல. ஆமாம், அது சீரியஸான பிரச்சனை. அது எல்லாரோட வாழ்க்கை பிரச்சனை, தமிழ்நாட்டோட எதிர்கால பிரச்சனை. முதல்வருக்கு உண்மை செய்தியை கொண்டு போக மாட்டாங்க. முதல்வர்கிட்ட உண்மையை சொன்னால் அவருக்கு டென்ஷன் ஆயிடுவார். இதை சொல்லக்கூடாது, பாசிட்டிவான செய்தியை மட்டும் கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு மெத்தடை வச்சு சுற்றி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அப்போ உண்மையே போகலைன்னா இப்போ பேசினா தானே போகும். எப்படி போகும்னு சொல்லுங்கள்? நம்ம எப்படி நெருங்கி சொல்ல முடியும்? அதனால தான் நம்ம சொல்கிறோம் இதில் பல தவறுகள் நடக்குது. இந்த ஆரம்பத்தில் இந்த தவறுக்கு வித்திட்டு திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருங்க அங்கே போய் மலையில் ஒரு குடும்பம் ஆடு பலியிடுறதுக்கு மேலே போகிறாங்க தர்காவுக்கு. அதை தடுத்தது ஒரு மதுரவீரன் இன்ஸ்பெக்டர். அவர் சங்கி. அந்த சங்கியை மாற்றுங்கன்னு நம்ம ஒரு 6 மாதமா 7 மாதமா கோரிக்கை வச்சாச்சு, மாற்றவே இல்லை. அடுத்து ஆர்டிஓ கூட்டத்தில் ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்னவர் ஏசி ஹெச்ஆர்என்சி. அவருமே இன்னைக்கு வரை சேகர்பாபு நடவடிக்கை எடுக்கல. சரிங்களா? அடுத்து ஆர்டிஓ, கலெக்டர், இப்படி தான் இருக்குது பிரச்சனை. இப்போ யதார்த்த மதுரையில் என்ன நடக்குது, அதிகாரிகள் என்ன தகவலை கொண்டு போகிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதை இந்த நேரத்தில் சொன்னால் தான் திமுக தலைமை, அரசின் தலைமை அது உணர்ந்துக்கிறன்ற முறையில் தான் ஒரு நட்பு ரீதியாக அதை நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது விஷயம், இவர்கள் சங் பரிவாரில் செய்கிற வேலை. இப்போ முருகன் மாநாட்டை ஏன் எதுக்குறோம் அப்படின்ற கேள்வியை திரும்ப திரும்ப பலரும் கேட்குறாங்க. நீதிபதி கூட கேட்டார். அதான் சொல்கிறோம், சித்திரை திருவிழாவை நாங்கள் எதுக்கலை, ஆனால் இந்து முன்னணி நடத்துகிற ஒரு விநாயகர் ஊர்வலத்தை நாங்கள் எதுக்குறோம். இது மத விழா, இது மத வெறி விழா. மத வெறியை ஊட்டுவதற்காக நீங்கள் ஒன்று உருவாக்குறீங்கன்னா அது நேரடியாக அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்கில் சொல்லியிருக்கு. எஸ்ஆர் பொம்மை வழக்கில் 9 நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. மத அடிப்படைவாதம் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது, நாட்டின் நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிரானு சொல்லியிருக்காங்க. அப்படி மதத்தை அரசியலில் கலப்பதை அரசியல் சட்டமும் உச்சநீதிமன்றம் தடை செய்திருக்கிற போது
இவங்க கலக்குறாங்க, மதத்தை அரசியலை கலக்குறாங்க என்ற விஷயத்தை இதுவரை நேரடியாக இந்த பெரிய கட்சியும் பேச மாட்றாங்க. அதான் பிரச்சனை. மாநாடுக்கு வரவங்களுக்கு இ பாஸ் வழங்கணும்னு சொல்லி மதுரை காவல்துறை வந்து சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதை வேணான்னு சொல்லி நீதிபதி மறுத்திருக்கிறாங்க. இப்போ அதுல என்ன அபாயம் இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? அதாவது முதல்ல அவங்க இப்போ இவங்க ஒன்று சொல்லியிருக்காங்களா, நீதிமன்றம் ஒன்று சொல்லியிருக்காங்களா, இங்க வாயில்ல வந்து ஒரு ஆஃபீஸ் அமைக்க போட்டோம், அங்க அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், அந்த வழிமுறைக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? அது முதல்ல காவல்துறை விதித்த நிபந்தனை, நீங்கள் வாகன விவரங்களை காவல் நிலையத்தில் கொடுத்து பாஸ் வாங்கிட்டு வாங்க. இதுதான். இது தேவர் குரு பூஜை, இமானுவேல் சேகரன் குரு பூஜை எல்லாத்துக்கும் சவுத்தில் பின்பற்ற ஒரு வழக்கம். இப்போ இவங்களுக்கு தான் கிடையாது, ஸ்பெஷலாக கிடையாது. இது இல்லை, ஏற்கனவே இங்கே பின்பற்ற ஒரு வழக்கம் தான். சரிங்களா? அதே வழக்கத்தை தான் இந்த கண்டிஷன்லேயும் போட்டிருக்கிறாங்க. இப்போ இதை போய் கொடுக்குறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? தேவர் ஜெயந்திக்கு அப்படி தானே வாங்கிட்டு வராங்க, இமானுவேல் சேகரனுக்கு அப்படி தானே வாங்கிட்டு வராங்க. அது இன்னும் பல குரு பூஜைகளுக்கு வந்து அழகு முத்துக்கோன்லேருந்து எல்லாத்துக்கும் அப்படி தான் வாங்கிட்டு வராங்க. அதே போல் இது சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை. இவர்களோட கடந்த கால வரலாறு அப்படி இருக்குது. அதனால் காவல்துறை ஒரு நிபந்தனை விதிக்குது. இதை எதிர்த்து அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. நீதிபதி புகழேந்தி அவர்கள் அதை தள்ளுபடி செய்கிறார். அடுத்து சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் தள்ளுபடி பண்ணுது. ஒரு லிபர்ட்டி கொடுக்குறாங்க, ரிட் அப்பீல் போட்டுக்காங்கன்னு. அந்த ரிட் அப்பீல் தான் புகழேந்தி அவர்கள் உத்தரவுக்கு எதிரான ரிட் அப்பீல் ஜிஆர் சாமிநாதன் அவர்களிடம் போகிறது. அந்த வழக்கில் தான் அவர் நீங்கள் பாஸே வேணான்ட்டார். இவங்க இ பாஸ் கேட்டாங்க. இ பாஸ் கூட வேணாம், பாஸே நீங்கள் எடுக்க வேணாம், நீங்கள் வந்துடலாம். மாநாட்டில் இடத்துல அங்கே டிரைவர் உட்காந்துருப்பார்ல, அவர்கிட்ட டாக்குமெண்ட்டை நீங்கள் போய் கேட்டு வெரிஃபை பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான் விஷயம். டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுறது ரொட்டீனாக நடக்கிறதானே. நடுவில் ஒரு போலீஸ் ரோட்டில் எங்கே வச்சு கேட்டாலும் யாருனாலும் சொல்ல போகிறாங்க. அப்போ நீங்கள் யார் வரீங்க, என்ன பொறுப்புன்றது தான் அத்தனையும் சொல்கிறாங்க. சரிங்களா? கடைசியில் டிரைவரை மாட்டி விடுற கதை தான். இப்போ இதில் பின்னணி என்னென்னா, இதுக்கு முழுக்க ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள், பஜ்ரங் தள், பிஜேபி எல்லோரும் வேலை பார்த்து ஆளை திரட்டுறாங்க. கூட்டணி கட்சிகளும் வேலை பார்த்து திரட்டுறாங்க. இப்போ இவரெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போனால் அவங்க பேர் விவரம் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? அப்போ கொடுத்தா நாளைக்கு பிரச்சனை வந்தால் ஆர்எஸ்எஸ்ஸில் முகம் தெரியாத நபர்கள் அதில் மாட்ட வேண்டியிருக்கும். ஏடிஎம்கே அதில் வேலை செஞ்சது மாட்ட வேண்டியிருக்கும். டிடிவி தினகரன், ஓபிஎஸ் டீம் வேலை செஞ்சது தெரியும். இதெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் அவங்க திரும்ப நாங்கள் பாஸுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ டிடிவி தினகரன் கட்சியிலேருந்து ஒருத்தர் போய் பாஸ் வாங்குறாருன்னு வைங்க, போலீஸ்ட்டு விவரம் போயிரும்ல. ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒருத்தர் பாஸ் வாங்குறாருன்னா தெரிஞ்சிடும். இதை தவிர்ப்பதற்காக திட்டமிட்டு நாங்கள் பாஸ் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து சிக்கல். இல்லை, இப்போ இதுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் இது ஒரு கலவர அமைப்பு, இது ஒரு கலவரத்துக்கு தூண்டுறதுக்கான ஒரு மாநாடு அப்படின்ட்டு பல வாதங்கள் வச்சிங்க. அந்த வாதம் எதுவுமே கணக்கில் எடுத்துக்காத ஒரு உத்தரவால இருக்குது இந்த பாஸ் வேணான்னு சொல்கிறது. ஒரு பொறுப்போட தான் அணுக முடியும் நீதிமன்றம் வந்து பாஸே வேணான்னு சொன்னது ஒரு தவறான அணுகுமுறை. நாளைக்கு பிரச்சனை வருதுன்னு வைங்க, யார் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும்? அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். மக்களுக்கு பாதிப்பு வந்தால் என்ன செய்கிறது? இப்போ அடிப்படையில் இதெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் நீதிமன்றம் அதை செஞ்சுருக்கணும். சரிங்களா? இப்போ வழக்கமாக நடக்கிற ஒரு மத விழாவுக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. ஆனால் இதுக்கு மட்டும் ஏன் வருது? இந்த டிஃப்ரென்ஸை பார்த்தாலே போதும்ல. இப்போ இது இவ்வளவு வருதுன்னா ஏதோ சிக்கல் இருக்குது. அப்போது ஒரு லா அண்ட் ஆர்டர், பப்ளிக் ஆர்டர் மெயின்டைன் பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. இப்போ முந்தா நாள் உசிலம்பட்டியில் ஊர்வலமாக வராங்க. திருமாறன் இந்த தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், அப்புறம் அந்த முருகன்ஜின்னு ஒரு ஆள், இவங்க எல்லாம் ஊர்வலமாக வராங்க. கோர்ட்டில் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஊர்வலமே நடத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் ஊர்வலம் வராங்க. இப்போது நீதிமன்ற உத்தரவெல்லாம் அவங்க மீறுறாங்க. திண்டுக்கல்லில் தகராறு பண்ணுறாங்க. நாளைக்கு பல இடங்களில் ஊர்வலமாக வருவாங்க. இதையெல்லாம் நாளைக்கு பிரச்சனையை உண்டு செய்வார்கள். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்போ இதையெல்லாம் கவனத்தில் எடுக்காமல் நீதிமன்றம் போகிற போக்கில் இப்படி சொல்கிறது இருக்குல்ல. சரி, இவங்களுக்கு சொல்லிட்டீங்க, நாளைக்கு தேவர் குரு பூஜைக்கு வர்றவங்க நாங்கள் பாஸ் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் கோர்ட் அனுமதிச்சிருமா? அப்போ தேவர் குரு பூஜைக்கு ஒன்று, இமானுவேல் சேகரன் குரு பூஜைக்கு ஒன்று, இந்து முன்னணிக்கு மட்டும் ஒன்றா அப்படின்ற கேள்வி வருமா வராதா? அப்போ யூனிஃபார்மாக எல்லாருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்ல. அதான் எவ்வளோ கூட்டம் வரும்னு காவல்துறை கணிக்கணும்னா கூட முன்கூட்டியே இந்த பாஸ் வாங்கினா தான் அதுக்கான ஏற்பாடு பண்ண முடியும். பெங்களூர் மாதிரி ஸ்டாம்ப் ஃபைட் நடந்தால் என்ன செய்ய முடியும்? மக்கள் இறந்தாங்கன்னா கூட்ட நெரிசல். இப்போ இதெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் கடைசியில் அது வந்தாலும் திமுக அரசு மேலே தான் பழி விழுகும். கோர்ட்டுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அப்படின்றதான். சரி, கவர்மெண்ட்டாவது அடுத்ததுக்கு அப்பீல் போகணும்ல. அப்பீலும் போகிறது கிடையாது. அப்போ எப்படி இந்த விஷயத்தை இவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க? இப்போ இந்த விஷயத்தை ஹேண்டில் செய்வதற்கான ஒரு தெளிவான கண்ணோட்டம் அரசாங்கத்திட்டே உளவுத்துறையிட்டே கிடையாது. அரசியல் ஊடுருவி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர்கள் நல்லா திட்டமிட்டு வேலை செய்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஹெச்ஆர்என்சி உட்பட எல்லா துறையிலும் அதான் நிலைமை. அதாவது இதோட சீரியஸ்னஸ்
அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். நார்த்தில் எத்தனை கலவரங்கள், வன்முறைகள் மதத்தை அரசியலோடு கடந்தெல்லாம் ஆச்சு. இப்போ மதமும் அரசியலும், மதத்தை அரசியல் கலப்பது இப்படின்னு ஒரு கருத்தரங்கு கூட திமுக ஏன் நடத்தக்கூடாது? பெரிய கட்சியில் ஏன் நடத்தக்கூடாது? இதெல்லாம் மக்கள்கிட்ட பேசணும்ல. மக்கள்கிட்ட நீங்கள் பேச பேசத்தாங்க மக்கள் தெளிவாவாங்க. இல்லைன்னா ஒரு தரப்பு கருத்து, அவன் வாட்ஸ்அப் ஃபேக்ட்ரி வச்சுருக்கான், சோசியல் மீடியா ஃபேக்ட்ரி வச்சுருக்கான், கூலிக்கு பல லட்சம் பேரை வச்சுருக்கான், பொய் செய்தியை உருவாக்கி பரப்பிக்கிட்டே இருக்கிறான். இப்படி நீங்கள் கவுண்டருக்கு உங்கள் செய்தி போகணும்ல. எதுவுமே போகாமல் இங்கே ஒரு மாவட்ட செயலாளர் வச்சு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போலீஸ் தீவிரமாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் போதுமா? அப்போ ஒரு முழுமையான அரசியல் திட்டம் இல்லாமல் இவர்களை எதிர்கொள்ள முடியாது. இப்போ கலவரத்தை அவங்க தொடங்கிட்டாங்க. இனி நாளைக்கு இதை விட கூடுதலாக பிரச்சனைகள் வருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. ஸ்பெஷல் ட்ரெயின் வேறு விடுறேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி மக்கள் பணத்தில் ஸ்பெஷல் ட்ரெயின் ஒரு கட்சி நிகழ்வுக்கு நீங்கள் விடுவீங்க? இந்து முன்னணி நிகழ்வுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் நாளைக்கு எல்லா கட்சியும் இப்போ திமுக நடத்துகிற கூட்டத்துக்கு அப்படி விட முடியுமா? இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு வருது. அவர் ஒன்றிய அமைச்சருக்கு நன்றி தெரிவித்து எல்முருகன் போட்டிருக்காரு, பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு, ட்ரெயின் விட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி உள்ளுக்குள்ள அரசியல் அவங்களுக்கு ஆதரவான அதிகாரிகளை வைத்தும் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி முழுக்க கோயம்புத்தூர், ஈரோடு அந்த பகுதியெல்லாம் அங்கே உள்ள முதலாளிகள் மிரட்டி எல்லாரையும் அனுப்பணும்னு சொல்லி, பள்ளி நிர்வாகிகளை மிரட்டி அங்கே பஸ்ஸு வேணும் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் கொடுக்கணும், ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி எல்லாத்தையும் நெருக்கடி பண்ணுறாங்க. இல்லைன்னா இடி வச்சு ரைடு பண்ணுவோம், ஐடி வச்சு ரைடு பண்ணுவோம். இந்த ரயில் ஒதுக்குறதுன்றது, அதில் இந்த பக்தர்கள்லாம் ஏற்றி கொண்டு வருதுன்றது, அது நினைச்சாலே ஒரு அபாயம் வரல. ஏற்கனவே அப்படி ஒரு சம்பவம் இருக்குது. ஆமாம், இல்லை அதுதான் நம்ம எச்சரிக்கிறோம். அப்போ காவல்துறை அது ரொம்ப விழிப்போடு இருக்கணும். முழுக்க அதில் காவலர்கள் போட்டு அவங்களுக்கு கூட வரணும். அப்படி வந்தால் தான் தமிழ்நாட்டை ஒரு பேரளவிலிருந்து காப்பாற்ற முடியும். வடநாட்டு மாடலில் தமிழ்நாட்டில் செய்ய மாட்டாங்கனாலும் தமிழ்நாட்டுக்கான ஒரு திட்டத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள். முழு தயாரிப்போடு ஒரு இறங்கி வேலை செய்கிற ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ். இப்போ அவங்க நீண்ட காலத்துக்கு இல்லை, நீங்கள் இன்றைக்கி யோசிக்கிறீங்க, அவங்க இன்னும் அடுத்து 26 எலெக்ஷன், 31 எலெக்ஷன், 50க்கு என்ன 40க்கு என்ன அப்படி வேலை செய்யக்கூடிய நபர்கள். அப்போ தெளிவாக திட்டமிட்டு காய் நகரத்தில் அவங்க இறங்கியிருக்கிறாங்க. கவுண்டராக பதிலுக்கு நம்ம பேசலை, பதில் நடவடிக்கை இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பேசுறதுக்கு 1000 பாயிண்ட் இருக்குங்க. நீங்கள் ஆறுபடை வீடுகளில் தமிழை வரவிடாமல் தடுக்கிறது அந்த கூட்டம் தானே, அர்ச்சகர்கள் நியமிக்க விடாமல் தடுக்கிறது அந்த கூட்டம் தானே. இப்போ 6 பெரிய கோயிலுக்கு வந்து நான் பிராமண அர்ச்சகரை போட்டு விடுங்க. இப்போ இதுக்கு முன்னாடியே போட்டு விட்டா கதறிப்பான்ல, ஏன் போட மாட்டாங்க? சேகர்பாபு என்ன செய்கிறாரு? இந்த வழக்கில் வந்து இணைஞ்சு ஹெச்ஆர்என்சி 6 படை வீடுகள் வைக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு கூட சேகர்பாபு சொல்லலை. ஹெச்ஆர்என்சி இம்ப்ளீடே ஆகல, வரவே இல்லை. அதனால தான் சொல்கிறோம், இது மிகப்பெரிய பேரபாயம் தமிழகத்தை சூழ்ந்திருக்குது, காவி இருள் சூழ்ந்திருக்கு. ஆனால் கோர்ட்டும் கூட கேட்கலாம்ல, அவங்க தரப்பு ஹெச்ஆர்என்சி தரப்பு கேட்கணும்ல. கோர்ட்டு எப்படின்னா ஸ்டேட் எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அவங்களா எது கேட்குறாங்க? ஹெச்ஆர்டிசிக்கு வழக்கு நடக்கிறது தெரியும், பல வாய்தா போடுறாங்க. அவங்க 6 படை வீடு வைக்கிறோன்னு தான் அறிவிச்சு போடுறாங்க. அவங்க தானே வரணும். நான் நீதிமன்றத்தில் சொன்னேன், ஆகமப்படி இது சரியான ஆகம எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணி தான் பண்ணணும் கோர்ட்டு அப்படின்னு. நீதிமன்றம் அதை ஏற்றுக்கல. ஹெச்ஆர்என்சி அதை சொல்லலாம்ல, எங்களுக்கு ஹெச்ஆர்என்சி துறையிலேருந்தே நாங்கள் சொல்கிறோம் அப்படி அதை பண்ணக்கூடாது அப்படின்னு. இன்றைக்கி பூஜையை தடுப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இந்த அரசாங்கத்துக்கு இருந்துச்சு, அதில் எல்லாத்தையும் கோட்டை விட்டாங்க. வழக்கு நடத்த கூட ஒரே ஒரு ஏஏஜி அவர் வந்து நிற்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா ஒரு 50-60 பேர் நிற்கிறாங்க. கோர்ட்லேயே அவங்க வீக்காக இருக்காங்க. அரசாங்கத்தை ரெப்ரசன்டேஷனே வெரி வீக். நீதிபதி கேட்டோடனே வந்து பின்வாங்குறாங்க. இதான் நிலைமை. இவ்வளவு திமுக வழக்கறிஞர் இருக்காங்கல்ல, யாராலும் போய் நிற்கலாம்ல? யாரும் அதுக்கு போகிறது கிடையாது. இது சரி, சென்னையில் ஏஜி வந்து இதுக்கு வாதம் பண்ணலாம்ல, அது வர்றது கிடையாது. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஏதோ ஒரு தவறான நிலைப்பாடை வச்சுக்கிட்டு அவர் பின்னாடி போகிறது இருக்குல்ல, அது தமிழ்நாட்டை வீழ்த்தி விடும் அப்படின்றதான். ஆனால் அதற்கு எதிராக மதுரையில் மத நல்லிணக்க கூட்டமைப்பு நாங்கள் ஒரு 30க்கு மேலான அமைப்புகள் ஒருங்கிணைச்சு தொடர்ச்சியாக அவர்களை அம்பலப்படுத்திட்டு வரோம். அதனால் மதுரைக்குள்ளே அவர்களோட அந்த வெறித்தனம் எடுபடலை. மக்கள் அதுக்கு இதுவரை வரலை. திருப்பரங்குன்றத்துலேயும் மக்கள் வரலை அப்படின்றத யதார்த்தமான உண்மை. முடிஞ்ச அளவுக்கு எங்களால் போராடி ஒரு க்ரௌடை தடுத்துருக்கோம் அப்படின்றதான் உண்மை. வரதெல்லாம் வெளியூர்லேருந்து வர க்ரௌடு தான் அதிகம். ஆமாம், வெளியூர்லேருந்து தான் வராங்க. உள்ளூர் மக்கள்கிட்ட இந்த அமைப்பை பற்றிய ஒரு அவேர்னஸ் உருவாக்கியிருக்கீங்க. ஆமாம். இன்னொரு கேள்வி, இப்போது இந்த இந்து முன்னணிக்கு ஆள் சேர்க்கிற வேலையை வந்து அதிமுக, ஓபிஎஸ், இவங்க தினகரன் இவங்க கட்சியெல்லாம் செய்கிறதா சொல்கிறீங்க, எப்படி என்ன? இந்த உசிலம்பட்டி கிராமங்கள்லேருந்து நேற்று நாங்கள் ஒரு எழுத்தாளர்கள் வழக்கறிஞர்கள் நிகழ்ச்சி ஒன்று நடத்தினோம். அதுக்கு அந்த பகுதியிலேருந்து வந்த தோழர்கள் சொல்கிறாங்க, அங்கே இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, டிடிவி தினகரன் இதெல்லாம் வந்து
இந்த தேவர் சமூகத்தை அங்கே ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கான வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு. இது இங்கேயே வந்து ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் சொன்னதை போல் முக்குளத்தோர் வாக்கு, அதே போல் தேவேந்திர வேலை சமூகத்தையும் இவங்க ஓரளவு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களெல்லாம் ஒன்றா திரட்டி ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை உருவாக்குறது. இப்போ கோயம்புத்தூர் பெல்ட்டில் அவங்களுக்கு ஒரு அதிமுகவும் அந்த வேலையை செய்தார், அதிமுகவும் செய்யுது, எல்லாரும் தான் செய்கிறாங்க. செல்லூர்ராஜ் சொல்கிறார்ல, எடப்பாடி சொன்னால் நான் போவேன்னு. இப்போ அவங்களுக்கு அதில் ஒன்றும் மாறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க சந்தர்ப்பத்துக்கு எந்த பக்கம் வேணாலும் எப்படி வேணாலும் சேர்ந்து பயணிக்கிற நபர்கள் தான். திமுகவை நம்ம இவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் கொஞ்சம் பேர் அங்கே ஐடியாலஜிக்கலாக இருக்காங்கன்றதில் தான் சொன்னால் ஒரு ஒரு கேட்பாங்க, அப்படி இருக்குது அப்படின்னு. ஏடிஎம்கேல சொல்லக்கூட ஆள் கிடையாது அப்படின்றதான். அவங்க தமிழ்நாட்டை இப்போ எழுதி வச்சுட்டு போனால் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தேவை அரசியல் அதிகாரம், பணம் சம்பாதிக்கிறது, அவ்வளோதான் விஷயமே தவிர மற்றபடி தமிழ்நாடு தொடர்பாக தமிழ்நாட்டோட மரபு, மத நல்லிணக்கம் இதை பற்றியில் எந்த கவலையும் இல்லாத ஒரு கூட்டம் தான் ஏடிஎம்கே. அவங்கள பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு. இன்றைக்கி முழுக்க பாஜகவிடம் சரணடைந்து அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க எடப்பாடி தலைமையில் வந்து. அவ்வளோதான். நாளைக்கு அந்த முருக பக்தர் மாநாடு வந்து நடக்கிறது. அதில் யோகி ஆதித்யநாத், பவன் கல்யாண்லாம் வராங்க. கண்டிப்பாக அது ஒரு அரசியல் நிகழ்வாக நடக்கும்ன்றது தான் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. அப்படி நடந்த பிறகு அரசாங்கத்தோட ரியாக்ஷனோ கோர்ட்டோட ரியாக்ஷனோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் பேசுவோம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை செலவழித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.